கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். பாவம் பெருகுவது எப்படி, தப்புவது எப்படி என்ற தலைப்பில் அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு பாவம் இன்னொரு வகையில் பெறுவதற்கு மறைவிடம், அதாவது யாருமே மற்றவர்கள் பார்க்கிற நிலையிலே பாவம் செய்ய அஞ்சுவார்கள். யாருமே பார்க்கவில்லை என்ற ஒரு நிலை வரும்போது ஒருவேளை பாவத்தை செய்வதை துணிந்து செய்கிறார்கள். ஆகவே அந்தரங்கம் அல்லது மறைவிடம், மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு நிலை பாவம் செய்வதற்கான ஒரு வழியை வகுக்கிறது. இன்றைக்கு அநேகர் அல்லது ஊழியராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், மக்களுக்கு முன்பதாக நல்லவர்கள் போல பாவம் செய்யாதவர் போல இருப்பார்கள். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையிலே, தனிப்பட்ட விஷயத்திலே, மற்ற யாருக்கும் தெரியாத விதத்திலே சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏனென்றால் அறியப்பட்டு வெளிக்கு வராத ரகசியம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை. எல்லாம் ஒரு நாளில் வெளியே வரும். இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்படி மறைவாக பாவத்தை செய்து வாழ முடியும் என்ற எண்ணம். இன்றைக்கு அநேகர் இப்படி செய்வதற்கு ஒரு காரணம், ஒரு விஷயத்தை அறியவில்லை. ஒரு சமயம் ஒரு சண்டே ஸ்கூல் ஆசிரியை அங்கிருந்த பிள்ளைகளிடத்துல ஒரு லட்டை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு, யாரும் நீங்க சாப்பிட்றத பார்க்காம மறைவில் ஒழித்து சாப்பிட்டு வர வேண்டும், அப்படி வருகிறவர்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன் என்று சொன்னார். உடனே எல்லா பிள்ளைகளும் லட்டை வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில ஓடினாங்க. எங்க மறைவிடம் இருக்குது, யாரும் பார்க்காத இடம் இருக்குதுன்னு சொல்லி, ஒருத்தர் ஒரு பாத்ரூம்ல அல்லது ஏணிப்படிக்கு கீழே அல்லது ஒரு மரத்துக்கு பின்னால இப்படியாக நின்று கொண்டு யாரும் பார்க்கறாங்களான்னு செக் பண்ணிட்டு அந்த லட்டை சாப்பிட்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் ஆசிரியர் இடத்துல வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆமா. யாராவது உங்களை பார்த்தாங்களா? ஒருத்தரும் பார்க்கல. மற்ற இடத்துலயும் கேட்டாங்க, நீங்க யாரையும் பார்த்தீங்களான்னா ஒருத்தரும் பார்க்கல. ஒரு பையன் மாத்திரம் லட்டை சாப்பிடாமல் கையில் வைத்து கொண்டிருந்தான். அப்ப அவனை பார்த்து கேட்டாங்க, எப்ப நீ ஏன் சாப்பிடல? டீச்சர், எனக்கு என்னமோ யாருமே பார்க்காத இடத்துல லட்டை சாப்பிட முடியல அப்படின்னா. அப்ப இத்தனை பேரும் பார்க்காத இடத்துல சாப்பிட்டு வந்திருக்காங்களே, அப்ப இவன் சொன்னா அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னா. உடனே மீண்டும் அவருக்கு கேட்டா, எப்ப நீங்க யாராவது சாப்பிட்டதை யாராவது பார்த்தீங்களா? ஒருத்தரும் பார்க்கல. பாருங்க, பார்க்காம தானே சாப்பிட்டுருக்கேன், நீ எப்படி பொய் சொல்றான்னு சொன்னாங்க. அப்ப அவன் சொன்னா, டீச்சர், நீங்க போன வாரம் எங்களுக்கு பாடம் நடத்தும் போது ஆண்டவர் எல்லா இடங்களிலும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்க்காத இடம் எதுவுமே இல்லை. ஆகவே நீங்கள் மறைவாக உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஆசிரியருக்கோ தெரியாம ஒரு தவறு செஞ்சா கூட ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவரும் பார்க்காத இடத்துல சாப்பிட சொன்னீங்க. அப்ப ஆண்டவர் பார்க்காத இடம் இங்க இல்லவே இல்லையே. நான் ஒவ்வொரு இடமா நின்று பார்த்தேன், எல்லா இடத்துலையும் இவங்க பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்க்கிறார் என்ற நிலை எனக்கு தெரிந்த உடனே தான் நான் வந்துட்டேன், சாப்பிடலாம். அப்பதான் ஆசிரியர் கைத்தட்டி அவனை பாராட்டி, இவன் தான் பரிசுக்குரியவன், ஏனென்றால் நான் கடந்த வாரம் சொன்ன பாடத்தை நீங்கள் எப்படி கவனித்திருக்கிறீர்கள் என்பதை அறிவதற்கு தான் இந்த டெஸ்ட் வச்சேன். நீங்க யாருமே பார்க்கலன்னு சாப்பிட்டுட்டீங்க, ஆனா ஆண்டவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நிலையை மறந்து விட்டீர்கள். அப்படின்னா நீங்க எப்படி தப்பு செய்யாம இருப்பீங்க? உங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, நாளைக்கு போகும்போது யாரும் பார்க்கலன்னா தவறை செய்ய நேரிடும். எனவே எப்போதும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு அநேகருக்குள்ள இந்த உணர்வு இல்லை. மனிதர்களுக்கு முன்பாக, ஓரளவு ஊழியக்காரருக்கு முன்னாடி விசுவாசிகள் உண்மையா இருக்கலாம், ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு முன்னாடி தவறு செய்யாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு முன்னாடி பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள், கணவனுக்கு முன்னாடி மனைவி, மனைவிக்கு முன்னாடி கணவன், இப்படி வேலைக்காரனுக்கு முன்னாடி எஜமான்கள், எஜமானுக்கு முன்னாடி வேலைக்காரன், இப்படி எல்லா தரப்பு மக்களுமே தங்களுக்கு முன்னாடி இருக்கிற மக்களுக்கு முன்பதாக தவறு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தனிமையில இருக்கும்போது, அந்தரங்கத்தில இருக்கும்போது, யாரும் மனிதர்களும் பார்க்காத இடத்திலே நாம் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அப்ப இன்னைக்கு பாவம் பெறுவதற்கு ஒரு காரணம் தனிமை, மறைவிடம். இதிலிருந்து நம்ம தப்பணும்னா இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். எப்பவும் எல்லா இடத்திலும் தேவன் பார்க்கிறார். ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கேயும் புதிய ஏற்பாட்டிலேயும்
இந்த வசனம் வருகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். எந்த இடத்துல தனிமையில் இருந்தாலும் தேவன் என்னை பார்க்கிறார், இந்த உணர்வு இருந்தால் நம்ம தனிமையிலையும் மறைவிலையும் அந்தரங்கத்திலையும் பாவம் செய்ய மாட்டோம். ஒரு நல்ல உதாரணம் யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் தான் ஒரு நல்ல உதாரணம். அவனுடைய பார்வை அந்த நாட்களிலேயே அப்படி இருந்தது. பாருங்க, அவள் பாவம் செய்ய தூண்டுகிறாள். அங்க அந்த பாவத்தை செஞ்சா அவளுக்கும் அவனுக்கு தான் தெரியும், வேற யாரும் அவனை கண்டுக்கிட போறதில்லை, கேட்கறதும் இல்லை. அப்ப அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எந்த அளவுக்கு அவன் தேவன் என்னை கவனிக்கிறார் என்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்பது ரெண்டு விஷயங்களிலே நமக்கு நன்மை தருகிறது. ஒன்று, பாவம் செய்யாமல் நம்மை தப்பிக்க வைக்கிறது. இன்னொரு பகுதியிலே நாம் பாடுபடும் போது, உபத்திரவப்படும் போது, எந்த மனுஷனும் நம்மை நினைக்காமல் போகும்போது, கைவிடும் போது, நான் தனிமையில் இல்லை, இந்த நிலையை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தருகிறது. இப்ப மார்க்கிலிருந்து சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அன்றைக்கு சீஷர்கள் படவிலே போகும்போது இயேசு கரையில அமர்ந்திருக்கிறார், நடுராத்திரி. இப்போ படவு பயங்கரமான காற்றினாலே அலைவுபடுகிறது. அப்படி அலைவுபடும் போது வேதம் சொல்கிறது, படவு நடுக்கடலிலிருந்து 47ஆம் வசனம், மார்க் 6:47, சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் அவர்கள் கரையில தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயினபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு அவர் எங்கே இருக்கிறார்? கரையில் இருக்கிறார். இரவிலே படகு அங்கே தடுமாறுகிறதை பார்க்கிறார். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது நாம் தனிமையிலே எங்கே பாடுபட்டாலும் அதையும் அவர் பார்க்கிறார். ஆகாரை பார்க்கிறோம். அவள் வனாந்தரத்திலே பிள்ளை தரகத்துக்கு தவித்து நிற்கும் போது அவதான் பெயர் வச்சா, நீர் என்னை காண்கிற தேவன்னு. அதுக்கு முந்தி இப்ப அவளே மறந்துட்டா. அப்போதான் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்து, நீ தானே எனக்கு பெயர் வச்சான்னு. அப்போ ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் போது ஒரு பக்கம் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும், இன்னொரு பக்கம் பாடுகள், உபத்திரவம், தனிமை வரும்போது நான் தனியா இல்லை, என் ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு விசுவாசத்துக்கும் அது வழிவகுக்கிறது. எனவே தேவன் நம்மை பார்க்கிறார் என வேண்டும். கடைசியாக இன்னும் பாவம் பெருகுவதற்கு காரணம் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து பார்த்து கொள்கிறது. அவரை விட நான் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரர் இந்த பாவத்தை செய்கிறாரு, இவரே எப்படி தப்பு பண்றாரு, நான் பரவாயில்ல. இந்த ஒப்பீடு செய்வதும் தவறு. ஒப்பீடு எதில் செய்யலாம் தெரியுமா? நம்மை விட ஒருவர் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழும் போது அதில் ஒப்பீடு செய்யலாம். ஐயா, என்னை விட அவர் தாழ்மையா இருக்கிறார், என்னை விட பொறுமையா இருக்கிறார், என்னை விட பண ஆசை இல்லாதவராக இருக்கிறார், என்னை விட பேச்சிலே வேதத்துக்கு ஏற்றபடி பேசுகிறார். இப்படி பரிசுத்தத்துக்கு அடுத்த விஷயத்துல மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்மை அந்த நிலைக்கு தகுதிப்படுத்துவது தவறல்ல. ஆனா அதே நேரம் மற்ற விஷயத்துல, தவறான விஷயத்துல மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வது தவறு. ஏனென்றால் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பரிசுத்தத்துல ஒப்பிடணும்னா இயேசுவோடு மட்டும்தான் ஒப்பிட முடியும். மற்ற எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். ஆகவே அவரோட நாம் பரவாயில்ல, இவரோட நாம் பரவாயில்ல என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் பரிசுத்தத்திலே வளர முடியாது. பிலிப்பியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சகோதரர் நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுள்ளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பவுல் சொல்கிறார், என்னோடு நீங்க, ஏன்னா பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மாதிரி வைத்து போனார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ நமக்கு ஒரு நல்ல மாதிரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவே நாம் ஒப்பீடு செய்வது, மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யும் போது நல்ல பரிசுத்த காரியத்தில் ஒப்பீடு செய்து முன்னேறலாம். தவறான விஷயத்திலே, குறைவான விஷயத்திலே மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து கொண்டு நம்மை நியாயப்படுத்தி கொண்டோ நம்மை சமாதானப்படுத்தி கொண்டோ இருக்க முடியாது. அங்கே பரிசுத்தத்திலே ஆண்டவரோடு ஒப்பீடு செய்ய வேண்டும்.
அப்படி செய்யும்போது நாம் பரிசுத்தத்திலே வளர முடியும், பாவம் நம்மிலே பெருகாதபடி காத்துக்கொள்ள முடியும். அந்த நிலையிலேயே நாமும் நம்முடைய குடும்பமும் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்.